நமது அண்டை நாடான நேபாள நாட்டில் பேரிடர் ஏற்பட்டுள்ளது. தோராயமாக 500க்கும் மேற்பட்ட மக்கள் தன்னுடைய இன்னுயிரை இழந்துள்ளனர். முண்டேன் ஜோதிடத்தில் சனி செவ்வாய் 2 கிரகங்களுமே பேரழிவுகளை குறிக்கும் கிரகங்களாக கருதப்படுகின்றனர். பேரழிவு நடந்த நாள் 26/8/2026 காலை 8:40 AM நேபாள தாடிங்கில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. காலச்சக்கர முதல் ராசியான மேஷத்திற்கு 4, 8, 12 ராசிகளில் சனி சஞ்சாரம் பண்ணுகின்ற போது பேரிடர்கள் ஏற்படும். சனி ஜல ராசிகளான கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற போது நீரினால் ஆபத்து ஏற்படும். கடகம், விருச்சகம், மீனம் ஆகிய ராசிகளில் சனியுடைய நட்சத்திரமான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியுடைய நட்சத்திரங்கள் அமைந்திருப்பதை காண முடியும். மண்டல அடிப்படையில் நம்ம ஆராய்வோம். நிகழ்வு ஏற்பட்ட போது கன்னியா லக்னம் உதயமாகுது. கன்னியா லக்னம் 17 டிகிரி 20 நிமிடங்கள் 21 வினாடிகள் ராகுடைய மண்டலத்துலேயும் சனியுடைய சபலையும் அமையுது. ராகு கும்பராசியில் இருப்பதனால சனியுடைய பிரதிநிதியாக செயல்படக்கூடியவர். ராகு கும்பராசியில் 05 டிகிரி 23 நிமிடங்கள். ராகுவும் சனியுடைய சப்பில் இருக்கார். சனி காலபுருஷ ராசியான மேஷ ராசிக்கு 12வது பாவமான விரய ராசியில் நீர் ராசியில் 19 டிகிரி 46 நிமிடங்கள் ராகுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சொந்த சபலையுமே இருக்கார். அழிவு சம்பவ நிகழ்ச்சியை குறிக்கக்கூடிய சந்திரன் மகர ராசியில் 14 டிகிரி 54 நிமிடங்கள் செவ்வாயுடைய மண்டலம் ஏறி இருக்கார். வேத ஜோதிட அடிப்படையில் சடுதி மரணம்னு சொல்லப்படுகிற சடன் டெத்து செவ்வாயால் ஆளப்படுகிறது. செவ்வாயை ஆராய்வோம். செவ்வாய் மிதுன ராசியில் 15 டிகிரி 25 நிமிடங்கள். செவ்வாய் தன்னுடைய சொந்த மண்டலம் ஏறி இருக்கார். செவ்வாய் அழிவு கிரகம். அழிவை உறுதி செய்தது. மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.